அப்போது யாருக்கும் யாரையும் தெரியாதுங்கிறியா? ஏன்னா எங்கள் நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படி. காவல்துறை உங்கள் நண்பன், நீங்களும் மீடியாவும் தான் சார் எங்களோட முதல் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நாட்டு சோல்ஜர் இன்னொரு நாட்டில் மாட்டிக்கிட்டா உயிரே போனாலும் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மாட்டேனாரு. இங்கே மீடியா அவங்க யார், அவங்க குடும்பம் எங்கே, அவங்க குழந்தைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறது முதல் கொண்டு காட்டுச்சு. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா விக்டம் யாருன்னு பேரை சொல்லி ஊரை சொல்லி இது போதாதுன்னு எந்த அரசியல்வாதிகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போலீஸ் வாயாலேயே சொல்ல வேண்டியது. ஒரு கிரைமை எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறத போலீஸ்கிட்ட தான் சார் கற்றுக்குறோம். ஒரு கிரைம்லேருந்து எப்படி நாங்கள் மாட்டாமல் தப்பிக்கணுங்கிறதுல ரூட்டை போட்டுக்கிறோம். நாங்கன்னா டெலிவரி பாய், ஹோட்டல் முதலாளி, மேனேஜரு, அப்புறம் நீ எல்லாரும் சேர்ந்து பண்ணீங்களா? இந்த ஒய்ஃபை மேட்ரு என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது சார். புதுசாக கல்யாணம் ஆகி வர கப்புள்ஸுக்கு ஒய்ஃபை பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பணம் கொடுக்குறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் சார். அது எப்படி உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்குது? ஆசை லட்சமாக சம்பாதிச்சாலும் ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம ஆளுங்க விட மாட்டாங்களே. ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தியேட்டர், ஷாப்பிங் மால், ஹோட்டல் ரூமுன்னு இப்படி எல்லாத்துலேயும் ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுத்தா உடனே ஓகே கொடுத்துட்றது. இருந்த இடத்துல இருந்து அந்த ஒய்ஃபையை ஹேக் பண்ணி அதை யூஸ் பண்ணுற யூஸரோட ஃபோனில் போய் எங்களுக்கு வேண்டியதை வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கும் 3 minutes போதும் சார். ஓ, இப்படி தான் உங்களுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுற? அப்படி இல்லை சார், தேட்டரில் கேமரா இருக்குன்னு படம் பார்க்க வர எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருட்டில் எதுவுமே தெரியாதுன்னு அவங்க பண்ணுற சேட்டை எங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிடுது சார். ப்ராஃபிட்னா எவ்வளோ சார்? 500 ரூபா சார். பொண்ணுங்க ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி போட்டு வச்சுப்பேன் சார். அதை வச்சு அந்த பொண்ணுங்க பேர்லேயே சிம் கார்டு வாங்கி ப்ரோக்கர்கிட்ட கொடுத்துருவோம் சார். அப்போது இந்த சிம் வச்சு தான் அந்த பொண்ணுங்களோட சேட் பண்ணுறாங்க. ஹலோ. நீ பாட்டு ஐ லவ் யூ சொல்லிட்ட, என்னால் தூங்கவே முடியல. அதனால முதல்ல உன் அட்ரஸை கூட அந்த இடத்துக்கே வரேன். இதை பாருங்க, தெரியாமல் மாற்றி உங்கள் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். ஐம் சாரி. நீ மறந்து பண்ணியோ இல்லை மாறி பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் கமிட் ஆயிட்டேன். ஐ டு லவ் யூ. ஸ்டூபிட். கட் பண்ணிட்டியே. இந்த விஷயம் அந்த பொண்ணுங்களுக்கே தெரியாதுல்ல? ஆமாம் சார். அப்போ தான் நம்ம பசங்களுக்கு பிரச்சனைன்னா மாட்ட மாட்டானுங்க. இப்போ மாட்டிக்கிட்டியே, என்ன பண்ண போகிற? சார், தாமஸுங்கிற சின்ன மீனை தான் பிடிச்சிருக்கீங்க. என்ன மாதிரி 100 சின்ன மீனுங்க வெளியே இருக்குது. இந்த சின்ன மீனுங்களை வச்சு பணம் பார்க்க 1000 திமிங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் வலை வீசணும்னு நினச்சாலே டயர்ட் ஆகிடுவீங்க. டயர்டா? சரி, எதுக்கு ஹிடன் கேமரா? அதான் இந்த மாதிரி படத்திலலாம் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. அப்படின்னா மயிரிடா, ஹிடன் கேமரா வச்சு அப்பா பொண்ணுங்களோட வாழ்க்கையில் விளையாடுறீங்க. ஹிடன் கேமரா மார்க்கெட்னா என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? இன்றைக்கி ஆன்லைன் சர்ச் இன்ஜினில் அதிகமாக தேடப்படுறதில்ல ஹிடன் கேமரா வீடியோஸ் ஒன்று. பெரிய பெரிய சேனல்ஸ், நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் சாமியார் வீடியோஸ், நடிகைங்க ஃபோட்டோன்னு போட்டதும் ஏன் பரபரப்பாச்சு? க்யூரியோசிட்டி, அல்பத்தனமான ஆசை. நம்ம வீட்டில் 1000 பிரச்சனை நடந்தாலும் அடுத்தவங்க வீட்டு ஜன்னல் எட்டி பார்க்க தானே சார் நம்ம ஆளுங்களோட பழக்கமே. ஹிடன் கேமரா என்ன, ஸ்மார்ட் டிவியே போதும். டிவியில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருந்தா அவங்க பெட்ரூமில் என்ன நடக்குதுன்னு டிவி வழியாகவே எங்களால் பார்க்க முடியும்.
அப்போ இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்ல வர. சார், ஹை ப்ரொஃபைல் ஃபுட்டேஜ்னா லட்சத்தில் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத ஃபுட்டேஜுக்கு, சப்ப ஃபுட்டேஜுக்கு 999. அப்படின்னா புரியல? 999 ரூபாய் மட்டுமே. தட் இஸ் 999. குட் ஷாட் சார். சொல்லுங்க வினோத். சார், அந்த பொண்ணுங்களோட சூசைட் கேஸுக்கான ரீசன் கண்டுபிடிச்சாச்சு சார். ப்ளீஸ் தேங்க்யூ சார். சார், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் ஆப்ரேட் ஆகுது சார். மோட்டோ என்னன்னு தெரிஞ்சுதா? சார், பொண்ணுங்களோட செக்ஸ் வச்சுக்கிட்டு அது வீடியோ ஆக்கி பணம் பார்க்குறாங்க சார். இதில் அவமானம் தாங்க முடியாமல் தான் இந்த 3 பேரும் சூசைட் பண்ணிட்டாங்க. வெளியில் தெரிஞ்சது இந்த 3 பேர் தான் சார். ஆனால் அசிங்கமாயிடுமோன்னு வெளியில் சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். இது எப்படி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் போச்சு? காரணம் இருக்குது சார். இவனுங்க ஒவ்வொருத்தனுக்கும் கனெக்ஷன் இல்லாமல் ரொம்ப பிரில்லியண்டாக டீமே வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தனையும் விசாரித்ததில் இவங்களோட ஹெட் ஒரு ஆஃப்ரிக்கன் தெரிய வந்தது. ஓ, அவன் பேர் ஆஸ்டின். அவன் இப்போ சென்னையில் இருக்கான். என் கஸ்டடியில் இருக்கிற தாமஸை வச்சு அந்த ஆஸ்டினை ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறேன் சார். ஓகே. அவனையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு என் கையில் இருக்கிற எவிடன்ஸையும் கஸ்டடியில் இருக்கிறவங்களையும் நாளைக்கு மார்னிங் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் சார். ஓகே வினோத், ப்ரொசீட். சார். Bro, where are you? You are under arrest. You have no other option. Game over, buddy. This is game over for you, buddy. Good job, bro.